இந்த டிஎம்கே 75 இயர்ஸ் அப்படின்னு ஒரு விழா நடத்துது. என்ன நடக்குது அந்த விழால? எது 75 இயர்ஸ் ஆயிருக்கு டிஎம்கே பொறுத்த வரைக்கும்? கரெக்ட். அவங்க ஆட்சி அமைத்து அப்படின்னு சொல்லலாம் 75 ஆண்டுகள். ஆனா காங்கிரஸ் வந்து நாங்க உடனே 100 அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த நம்பர்ல என்ன இருக்கு? கரெக்ட். 75 ஆண்டுகள் முடித்து விட்டாங்க. அவங்க 100 வருஷத்துக்கு மேல வந்துட்டாங்க. ஆனால் அந்த 75 600 வருஷத்துல என்ன சாதனைகள் செய்தோம்? ரைட். அவங்க ஒரு பட்டியல் போடத்தான் செய்வாங்க. நாங்க வந்து இவ்வளவு பண்ணோம் அவ்வளவு பண்ணோம் அப்படின்னு. அல்டிமேட்லி இட் இஸ் ஃபார் த பீப்புள் டு டிசைட் இல்லையா? நிஜமாகவே வந்து 2 கட்சிகளும் நிறைய சாதனைகள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே வந்து தொடர்ந்து ஜெயிச்சிருந்திருக்க போறாங்க. அந்த பாஜக ஜெயிக்கலையா, இல்ல இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்கலையா, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஜெயிக்கலையா? சோ எங்கேயோ அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. அதனால இந்த 75 வருஷம் 100 வருஷம் இதையே ஒரு சாதனையா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது சிவா. அதே நேரத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 75 வருஷமா இருந்த தலைவர்கள் யாரையும் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாம, இப்ப வந்து நம்ம முதல்வரையும், துணை முதல்வர் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 75 வருஷம் கழிச்சு இவங்க தான் இருக்காங்க. இன்னும் 75 வருஷம் கழிச்சு யார் இருக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல வராங்களோ தெரியல. சரி சார். இல்ல அடுத்த 70 வருஷம் 75 வருஷம் கழிச்சு யார் வருவாங்கன்றது நமக்கு இப்பவே தெரியும். அப்படியே அந்த ஒரு வாரிசு பரம்பரை இருக்கு இல்லையா? இது வேற சொல்லிப்பாங்க பாருங்க, அதிமுக வந்து வாரிசு அரசியல் இல்ல, அதனாலதான் அது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இப்படி வாரிசு அரசியல் இருக்கிறதுனாலதான் திமுக காங்கிரஸ் அதெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கின்றது அப்படின்னு இதை பெருமையா வேற சொல்லிப்பாங்க. அதனால அடுத்த 75ல 750 வருஷம் ஆனாலும் அப்படியே அதுக்குன்னு ஒண்ணு இருக்கு சிவா. அதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்க.